வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நொண்டி பறவைகள் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வாரமாய் முடைந்து வைத்திருந்த 20 முறங்களையும் 10 கூடைகளையும் அடுக்கி கட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தபோது 12 நெருங்கிவிட்டது நேரம். பஸ் ஸ்டாண்டில் யாரும் இல்லை. புளிய மரத்தில் ஒடிசலான கிளையில் 2 காக்கைகள் இருந்தன. கூடைகளை முகர்ந்தபடி சுற்றி சுற்றி வந்தது ஒரு நாய். விளிம்புகளை நக்கியது. த என்று அதட்டி விரட்டினான். பயந்து விலகி கொஞ்ச தூரம் போய் முறைத்தது நாய். எரிச்சலாயிருந்தது. உச்சிக்கு ஏறி போய்விட்ட வெயில் கூட கொஞ்சம் எரிச்சலை தந்தது. எந்த பஸ்ஸும் வர காணோம். நேற்று சாவு, இன்றைக்கு பால் தெளிப்பு. 6:30க்கெல்லாம் ஆரம்பித்து விடலாம் என்றுதான் ராத்திரி பேசிக்கொண்டிருந்த போது சொன்னார்கள். ஆனாலும் சொன்னபடி நடக்கவில்லை. தோ தோ என்ற நேரம் நகர்ந்து கிளம்பவே 8 ஆகிவிட்டது. தேவார பாட்டும் மணி சத்தமுமாய் சொந்தக்காரர்கள் உடனான ஊர்வலம் 2 மைல் தூரத்து சுடுகாட்டுக்கு போய் சேர 1 மணி நேரம். எல்லாம் முடிந்ததும் கும்பலுடன் திரும்பாமல் நடு உடையார் பம்புக்கு போய் குளித்துவிட்டு குறுக்கு வழியில் வீட்டுக்கு வந்து சேர 11 ஆகிவிட்டது. அதற்கு பிறகுதான் முறங்களையும் கூடைகளையும் கட்டி எடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தது. டவுன் பஸ் போய்விட்டிருக்கலாம் என்று தோன்றியது. போயிருக்காது என்றும் தோன்றியது. சீக்கிரம் வந்தால் தேவலாம் என்று நினைத்தான். அடுத்த தெரு சாவி என்றால் பரவாயில்லை. சாவுக்குத்தான் தலை காட்டியாச்சே என்று தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வந்திருக்கலாம். ஆனால் எதிர் வீட்டில் சாவு விழுந்திருக்கிற போது அந்த மாதிரி வருவது குற்றம் போல தெரிந்தது. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் யாராச்சும் ஒருத்தர் சொல்லி காட்டி விடுவார்கள். அதுவும் செத்துப்போன கிழவனின் மனைவி ஆள் சூரி. அழுகிற மாதிரி இருக்கிறாளே என்று நம்ப முடியாது. யார் யார் வந்திருக்கிறார்கள், யார் யார் வரவில்லை என்பதை சரியாக கணக்கு எடுத்திருப்பாள். நேரம் வரும்போது நிச்சயம் குத்தி காட்டி விடுவாள். அவள் வாயில் மாட்டிக்கொண்டு விழிப்பதை விட நாய் வாயில் மாட்டிக்கொள்ளலாம். அந்த உத்தேசத்தோடுதான் சந்தைக்கு போகிற காரியம் கொஞ்சம் முன்ன பின்னே ஆனாலும் பரவாயில்லை என்று போக வேண்டியதாயிற்று. 2-3 பஸ்கள் கடந்து போகத்தான் செய்தன. எல்லாம் பாண்டிச்சேரியை விட்டால் விழுப்புரம் என்று ஓடுகிற பஸ்கள். சந்தை நடக்கிற ஊர் வழியாகத்தான் போகும். ஆனால் எவனும் நிறுத்த மாட்டான். நப்பாசையில் கையை காட்டியும் புழுதி இறைத்து கடந்து போகிறதை பார்க்க பார்க்க கோபம் வந்தது. த்ரூ பஸ் ஓடுகிற கணக்கில் டவுன் பஸ் இல்லை. 10 த்ரூ பஸ் போனாலும் ஒரு டவுன் பஸ் வருவது கஷ்டம். அது கூட இன்னும் வராமல் இருப்பதில் சந்தேகமாயிருந்தது. ரிப்பேர் என்று எங்கேயாச்சும் மடங்கி போயிருக்குமோ என்னமோ என்று நினைத்தான். பஸ்காரனை எல்லாம் நம்ப முடியாது. ஒரு நேரம் போல இருக்காது. சில சமயங்களில் லக்கேஜ் ஏற்றிக் கொள்வார்கள். சில சமயம் ஒதுக்கி விடுவார்கள். டாப்பில் ஏறி தானே போட்டு தானே இறக்கிக் கொள்வதாய் சொன்னாலும் நடக்காது. அலட்சியம் செய்வார்கள். திமிராய் பேசுவார்கள். கிராக்கி மாதிரி நடந்து கொள்வார்கள். என்ன இருந்தாலும் பஸ்காரன் மனசு குரங்கு மனசுதான். ஆனால் லாரிக்காரனிடம் இந்த தொந்தரவு எதுவும் இல்லை. கையை காட்டியதும் லட்சணமாய் நிறுத்தி ஏற்றிக் கொள்வார்கள். சுமையோடு இருக்கிற ஆண்களை பார்த்தால், என்னப்பா வாரியா என்று நிறுத்துகிற லாரிக்காரனும் உண்டு. வேகம் கொஞ்சம் ஜாஸ்தி என்றாலும் பஸ்காரனை விட லாரிக்காரன் உத்தமம். பாண்டிச்சேரிக்கு லோடு இறக்கிவிட்டு போகிற லாரிகள் எல்லாம் காலையில் இந்த ரஸ்தாவை கடந்துதான் போகும். அதுதான் சந்தைக்கு போகிற ஜனங்களுக்கும் அடுத்திருந்த ஊர்களுக்கு தொழிலுக்கு போகிற ஜனங்களுக்கும் ஒத்தாசை. கூட குறைய 10 பைசா இருந்தாலும் நடக்கும். சுடுகாட்டுக்கு மட்டும் போயிருக்கவில்லை என்றால் காலையிலேயே நிச்சயம் ஏதாவது ஒரு லாரியில் இடம் கிடைத்திருக்கும். சந்தைக்கு நேரத்தோடு போயிருக்கலாம். வியாபாரம் கூட பாதி நடந்திருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டு இப்போது வேகாத வெயிலில் நிற்க வேண்டியிருக்கிறது.
இந்த நேரத்துக்கு லாரி வருவது துர்லபம்தான். டவுன் பஸ்ஸே கதி. இன்னா மாமா, தெருவையே முறைச்சுக்கின்னு நிக்கிறாப்பல? ரொம்பவும் உபசாரமாய் குரல் வந்த திசையில் திரும்பினான் வேலுச்சாமி. தலைவர் வீட்டு வேலைக்காரன். வெட்டு வெட்டு என்று எரிக்கிற வெயிலில் ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவில் நிற்கிற சிரமத்துக்கு இந்த பேச்சு அனாவசியம் என்றாலும் தேவலாம் போல இருந்தது. எழவு டவுன் பஸ் பார்த்துக்கின்னு இருக்கேன், இன்னும் காணோம். அவனுங்க வச்சதுதான் நேரம், அவனுங்க வச்சதுதான் சட்டம் மாமா, யாரு கேட்கறது? அது சரி. மாமா இப்படி சௌக்கியம் தானே? ஏதோ இருக்க. தொழிலெல்லாம் எப்படி நடக்குது? எங்க சந்திக்கா? ஆ, நான் கூட சந்திக்கு வரலாம்னு இருந்தேன். தலைவர் அம்மா வேலை வச்சுட்டாங்க. அப்படியா? கருப்பந்தோப்புக்கு தண்ணி பாய்ச்சணும்ட்டாங்க. மத்தியான கரண்ட்டு, அதான் போய்க்குன்னு இருக்கேன். ஓஹோ, ஒரு பீடி இருந்த குடும்பமா, நேரம் ஆயிடுச்சு, போவணும். கொடுத்ததும் கும்பிட்டு விட்டு மேற்கு திசை பக்கம் போனான். மறுபடியும் தனியாக நிற்க வேண்டி வந்தது. கைவசம் மூங்கில் எதுவும் இல்லை. போன வாரம் கடனுக்கு வாங்கி வந்ததெல்லாம் பின்னியாகிவிட்டது. போன வாரத்து பாக்கியை இந்த வாரம் அடைத்தால்தான் மறுதரம் மூங்கில் கிடைக்கும். இதில் மாத்திரம் உடையார் பயங்கர உஷார். என்ன கெஞ்சினாலும் என்ன கூத்தாடினாலும் ஒரு துணுக்கு கிடைக்காது. வீட்டில் வைத்து வியாபாரம் ஒன்றும் ஜோராக நடந்து விடாது. எப்பவாச்சும் சாணிக்கூடை முறம் என்று போகும், அவ்வளவுதான். சந்தை வியாபாரம்தான் முக்கியம். எடுத்து போகிறதில் முக்கால் பாகத்திற்கு மேல் நிச்சயம் விற்கும். மூங்கில் பாக்கி அடைக்க ஒரு வார வயிற்றுப்பாட்டை பார்க்க எல்லாம் இந்த ஒரு நாள் வியாபாரத்தில் வரும் பணம்தான். சாவு இன்னும் வராமல் இருக்கிற டவுன் பஸ், கடந்து கொண்டே இருக்கிற மத்தியான பொழுது, எல்லாம் ஏதோ கெட்டதற்கான அறிகுறி மாதிரிதான் இருந்தது. நேரம் ஆக ஆக எரிச்சல்தான் கூடியது. அனல் தாங்க முடியவில்லை, புழுங்கி தொலைத்தது. எதிரே இருக்கிற புளிய மரமும் பஸ் ஸ்டாண்ட் என்று பெயர் வாங்கி கொண்ட ஒதிய மரமும் இரக்கமே இல்லாமல் நிற்பது போல இருந்தது. ஒரு இலை கூட அசைகிற மாதிரி இல்லை. துளி காற்று இல்லை. துடைக்க துடைக்க வேர்வை வழிந்தது. பஸ்ஸுக்காகவே மேற்கு பக்கம் பார்த்து பார்த்து கண்கள் எரிச்சல் கண்டன. அப்படியே எல்லாவற்றையும் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஊர் ஊராய் போய் கூடையோ மொரமோ என்று கூவி விற்கலாம் போல தோன்றியது. அந்த மாதிரி வியாபாரம் ஒன்றும் புதுசு இல்லை, செய்ததுண்டு. மூன்றாவது பெண் பிறக்கிற வரை இந்த மாதிரி கால்நடை வியாபாரம்தான். அதற்கு பிறகு மழை வந்த ஒரு பஞ்ச காலத்தில், ரொம்பவும் நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்து கொள்ளப் போக எல்லாம் வியர்த்தமாகிவிட்டது. நடப்பது இம்சையாயிருந்தது. தலையில் தொடர்ந்து கூடை வைத்து கொண்டு நடப்பது சிரமமாயிருந்தது. இடுப்பு மூட்டு வலித்தது. மூச்சு வாங்கி இறைத்தது. சக்தி இழந்த மாதிரியாகிவிட்டது. அதனால் தான் வீட்டில் சந்தையில் மட்டுமே வியாபாரம் என்று குறைந்து விட்டது. பசித்தது. காலை நீர் ஆகாரத்துக்கு பிறகு ஒன்றும் இல்லை. சுடுகாட்டுக்கு வந்திருந்த ஜனங்களோடையே திரும்பி மீண்டும் வீட்டு பக்கம் வந்திருந்தால் கொஞ்சம் சாப்பாடாச்சும் சாவு வீட்டில் கிடைத்திருக்கும். சந்தைக்கு போகணும் என்கிற அவசரத்தில் அங்கு போகாததால் அதற்கும் வழி இல்லாமல் போனது. வீட்டிலும் ஒன்றும் இல்லை. போய் நின்றதும் பஸ் வந்துவிடும் என்கிற குருட்டு கணக்கில் அவசரமாய் சுமையோடு வந்தும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நின்று நின்று கால்வலி கண்டதுதான் மிச்சம். டவுன் பஸ் வரவில்லை. சந்தைக்கு போனது முதல் காரியமாய் ஏதாச்சும் கால் வைத்துக்காவது சாப்பிட வேண்டும் என்று நினைத்தான். லாரி கூட ஒன்றும் வரவில்லை. வேண்டாம் என்கிற சமயத்தில் ரயில் பெட்டிகள் கோர்த்து கொண்டு வருகிற மாதிரி ஒன்று பின்னால் ஒன்றாய் வண்டிகள் வருவதைப் போலவும், வேண்டும் என்று நிற்கின்ற சமயத்தில் ஒன்று கூட வராமல் சோதனை செய்வது போலவும் தோன்றியது. எதிரே புளிய மரத்தை பார்த்தான். காய்ப்பு நன்றாகத்தான் இருந்தது. இந்த வருஷம் குத்தகை யார் எடுத்தாலும் நல்ல லாபம்தான் என்று நினைத்து கொண்டான். மரத்தடியில் பதுமை மாதிரி நாய் உட்கார்ந்திருந்தது. நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு இந்த பக்கமே வேடிக்கை பார்க்கிற மாதிரி இருந்தது.
குனிந்து ஒரு கல்லை எடுத்து ஆத்திரத்தோடு வீசினான். முதுகில் வீச்சோடு அடி விழ குரைத்தபடியே எழுந்து ஓடியது நாய். நாய் ஓடுகிற திசையையே வசை சொல்லோடு பார்த்துவிட்டு திரும்பிய போது தூரத்தில் மனைவி வருவது தெரிந்தது. இவள் எதற்காக இந்த நேரத்தில் வருகிறாள் என்று யோசித்தான். ஒன்றும் புரியவில்லை. கிட்டே வருகிறவரை அவளையே வெறித்து பார்த்தான். பக்கத்தில் வந்ததும் எரிச்சல்தான் வந்தது. எதுக்கு வந்த? பஸ் இன்னும் வரலையா? அது வர்றது இருக்கட்டும், நீ எதுக்கு வந்த சொல்லு. பெரிய பையனுக்கு ஜுரம் அடிக்குதில்ல, சந்தையில மருந்து கடையில சொல்லி ஏதாச்சும் மருந்து மாத்திரை வாங்கியான்னு சொல்லணும்னு தான் ஓடி ஆந்தேன். சொல்லியாச்சுல்ல பா. வண்டி இன்னும் கிடைக்கலையா? ஓடுறதெல்லாம் உங்க அப்பா வீட்டு வண்டி பாரு, வந்து நின்னதும் வர்றதுக்கு. வரும் வரும், பெரிய ஜோசிக்காரி சொல்ல வந்துட்டா, வேலையை பார்த்துக்கணும் போடி. மறக்காம மருந்து வாங்கியா? பையன் உணவு கூட முடியாம கஷ்டப்படுறான். சரி சரி வாங்கியாரும்போ. ஆனால் போகவில்லை அவள். கட்டி இருந்த கூடைகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். வெள்ளி தகடு மாதிரி மின்னுகிற மூங்கில் கீற்றுகளை தொட்டு பார்த்தாள். ஓடிப்போன நாய் மறுதரமும் மரத்துக்கு கீழே பழைய இடத்தில் உட்கார்ந்தது. அதன் உட்கார்தலிலேயே குழிந்து போன மாதிரி இருந்தது தரை. நேரம் கரைந்து கொண்டே இருந்தது. சின்ன உருமலோடு தூரத்தில் புழுதியை கிளப்பியபடி ஒரு பஸ் வருகிற மாதிரி இருந்தது. டவுன் பஸ் தானே அது? ஆமா. அவசரமாய் ரஸ்தாவின் குறுக்கில் கையை நீட்டி வண்டியை நிறுத்த முயற்சி செய்தான். கடந்து போய் விடுகிற மாதிரி ரொம்ப வேகத்தோடு வந்து சட்டென்று பிரேக் போட்டு நின்றது பஸ். அவளும் அவசரமானாள். எங்கய்யா? சந்தைக்குங்க. லக்கேஜா? கூடையும் உரமுந்தாங்க, வேற இல்ல. 3 ரூபா ஆகும், தனியா தரணும். 3ஆ? ஆமா, இஷ்டம் இருந்தா ஏத்து, இல்லைன்னா விடு. 2 தாங்க மாமூலா கொடுக்கறது. அதெல்லாம் தெரியாது. 3 ரூபா. என்ன சொல்ற? டைம் ஆகுது. 2 ரூபா போட்டுக்கங்க. யாரையாது ஒரு தரம் சொன்னா தெரியாது? 3 ரூபா தான். என்ன சொல்ற? சரிங்க, ஏத்து சீக்கிரம். மனைவியை பெயர் சொல்லி கூப்பிட்டு கட்டை தூக்கி தர சொல்லிவிட்டு டாப்பில் அவசர அவசரமா ஏறினான். கூடை கட்டையும் முரக்கட்டையும் அவள் தூக்கித்தர குனிந்து வாங்கி அடுக்கினான். உருண்டு விடாமல் இருக்க டாப்பின் பக்கவாட்டு கம்பிகளோடு கயிற்றால் கட்டினான். இன்னாய செய்யற மேல இறங்கு. தோ ஆயிடுச்சு. வேட்டியை சரிப்படுத்தி கொண்டு இறங்கினான். பஸ்ஸுக்குள் ஏறிக்கொண்டு மனைவியை பார்த்தான். அவள் சொன்னாள், பத்திரமா பார்த்து போயிட்டு வையா. மருந்து வாங்கியா நினப்பா, மறந்துடாத. 2ஆம் தரம் சொன்னையும் அவள் காதில் விழவில்லை. பஸ் புறப்பட்டு விட்டது. ஒரு ஓரமாய் உட்கார்ந்து கொண்டான். இவ்வளவு நேரம் அவளோடு எரிச்சலாய் பேசியது அனாவசியமோ என்று எண்ணி அவளை அவசரமாய் திரும்பி பார்த்தான். பஸ் அவளை பார்க்க முடியாதபடி புழுதி எழுப்பி மறைந்து விட்டிருந்தது. இங்கே இன்று இதழில் 1986ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.